வணக்கம் நண்பர்களே. தற்போதைய தமிழக அரசியல் நிலவரத்தை ஒரு வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்காங்க. ஒரு வார்த்தையில் எப்படி சொல்கிறதுனா, இப்போது தமிழக அரசியலுடைய நிலவரமே அப்படியே தலைகீழாக இருக்குங்க. என்னன்னா, எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. கூட்டணி ரொம்ப பலமாகவும் நிறைய பேர் சேர்த்துருக்காங்க. கூட்டணியே இல்லாமல் தனித்து நிற்கிறவங்க இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத கூட்டணியெல்லாம் சேர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதிரியாக இருந்தவங்க இப்போ நண்பனாக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நண்பனாக இருந்தவங்க இப்போ எதிரியாக இருந்திருக்காங்க. நிறைய புது கட்சிகள் இப்போ நிறைய பூத்துருக்கு. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெய்வமாக தெரிஞ்சவங்க, வழிகாட்டியாக தெரிஞ்சவங்க இப்போ அவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி தெய்வமாக வச்சிருந்த ஃபோட்டோஸை நிறைய பேர் மாற்றிருக்காங்க, வேற ஒரு ஃபோட்டோவை மாற்றிக்கிட்டு வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்களா இல்லையாங்கிறது தெரியல. பட் நிறைய இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் நிறைய தெரியுது. ஒருத்தர் 5000னா இன்னொருத்தர் 10,000, ஒருத்தர் டிவி தராங்கன்னா இன்னொருத்தர் மிக்சி தராங்க, ஒருத்தர் கிரைண்டர் தராங்கன்னா இன்னொருத்தர் பைக் தராங்க. இந்த மாதிரியான அறிவிப்புகள் தான் வந்துட்டு இருக்க ஒழிய திட்டங்கள் மக்களுக்கு உதவுற மாதிரி எதுவும் வர மாதிரி தெரியல இன்னும் வரலும். இப்போ இருக்கிற தேர்தல் நடக்கும் போது என்ன நடக்குங்கிறதும் யூகிக்க முடியாத நிலைமையில் இருக்கு. யார் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போறாங்க, சில பேர் ஓட்டை பிரிக்கிறதுக்காக இருக்காங்களா இல்லை வின் பண்ணுறதுக்காக இருக்காங்களாங்கிறது தெரியாமல் இருக்கிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில் என்ன சொல்கிறதுனா, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள் இல்லை. ஒன்று, அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. இதுதான் தற்போதைய அரசியல் சூழ்நிலை. நன்றி.